கார் கேரிங் திறப்பு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரியதோர் நன்றி. அன்பு இறைவனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த ஒரு பெரிய நன்றியை இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக சொல்லி, அதே போல வந்துள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய ஒரு பெரிய நன்றியையும் வரவேற்பையும் வருக 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 என வரவேற்று 5K கார் கேருடைய இந்த 241வது கிளையுடைய திறப்பு விழாவினுடைய வரவேற்புரைக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் 5K கார் கேரை பற்றி சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். 5K கார் கேர் வந்து 2012ஆம் ஆண்டு 3 ஊழியர்கள், 3 சேவை, 1 கிளை அப்படின்னு துவங்கப்பட்ட நிறுவனம். இன்னைக்கு 38 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 2500 மகிழ்ச்சியான ஊழியர்கள், 241 மகிழ்ச்சியான சேவை மையங்கள் என்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல 300 கிளைகளை நோக்கிய பயணம், 5000 ஊழியர்கள் வேலை செய்ய போற அந்த இலக்குக்கான பயணம், 1 கோடி மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு வெற்றி பயணத்துல இன்னைக்கு நம்ம திறப்பு விழாவில் நம்ம வந்து இன்னைக்கு அபிராம் அவருடைய தலைமையில, அவருடைய சிறப்பான முயற்சியில இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான கிளை இன்று உருவெடுத்துள்ளது. இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது அபிராமுடைய ஒரு பெரிய வெற்றிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதாவது வந்து ஒரு தொழிலதிபர் இந்த நிகழ்வு பொதுவாக நம்ம நிறைய நிகழ்வுகளுக்கு போயிருப்போம், கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரி பல நிகழ்வுகளுக்கு போயிருப்போம். அதுல வந்து 2 குடும்பங்கள் பயன்பெறும், ஒரு 10 குடும்பங்கள் பயன்பெறும். பட் இன்றைய நிகழ்வுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வுனால கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால அவங்களை சார்ந்த குடும்பங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல கிட்டத்தட்ட ஒரு 5000 வாடிக்கையாளர்களுடைய காரை வந்து நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றோம். அதாவது வந்து அந்த காருடைய மைலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், அதே போல அந்த காருடைய ஏஜ் எப்பவுமே யங் ஏஜா எப்ப பார்த்தாலும் புதுசா வச்சுக்கிறது வந்து ஒரு சிறப்பான 5K கார் கேருடைய சேவைகள்ல ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம ஊர்ல இனிமேல் ரெகுலரா பண்றதுக்கு நம்ம 5K கார் கேர் வந்தாச்சு. ஸோ நம்ம ஊர்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 38 லட்சம் கார்களை ரொம்ப ஷைனிங்கா பல ஓட வச்சிருக்கோம். நம்ம ஊர்லயும் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அபிராம் ரொம்ப ஆக்டிவான பர்சன். அபிராம் ஏற்கனவே வந்து ஒரு ஐடில சிறப்பா ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அருமையான ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னி, அதாவது வந்து இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை தொழிலதிபராக, அதாவது வந்து இதே அபிராம் மட்டும் 1947க்கு முன்னாடி பிறந்திருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு சுதந்திர போராட்ட வீரனா இருப்பார். ஏன் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வில் குறிப்பா இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க, படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட், இது வந்து ஒரு இலக்குல அவங்க உதவியா இருந்திருக்காங்கிறது உண்மை. பட் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு 15 பேருடைய கனவுக்கு ஒரு பொறுப்பு. எப்படி ஒரு மனிதன் எடுத்தா முதல்ல தன்னை பார்த்துக்கிறாங்க, அப்புறம் தன் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. யார் ஒருத்தங்க ஆற்றலும் மேலும் சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சிந்தனை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா தொழிலதிபராக அவங்க கண்டிப்பா பயணிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அபிராம் ஏன் இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் ஆயிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சமுதாயத்து மேல ஒரு அக்கறை உள்ளவங்களுக்கு ஒரு சரியான ஏன் இந்த தொழிலதிபர் தான் நாட்டை முன்னேற்றுது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் நிறைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் பண்ணுது. இன்னைக்கு நிறைய தெரியும். இன்றைய அரசியல் கட்சிகள் நிறைய வந்தாங்கன்னா நிறைய நாங்கள் இதை செய்யறோம் அதை செய்யறோம் சொல்லுவாங்க. ஆனால் எதுல செய்யறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் மணியில தான் செயல்படுது. அந்த டாக்ஸ் மணிக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படின்னா தொழிலதிபர்கள், பிசினஸ் மேனால தான் இன்னைக்கு வந்து மேஜர் டாக்ஸ். இன்னைக்கு வந்து கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ஒரு கண்டுபிடிப்பாளர் அப்படின்னா அதை உலகம் முழுவதும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு தொழிலதிபர். கார் வாங்குறது நீங்க எல்லாரும்னா உங்க காரை புதுசா மெயின்டைன் பண்றதுக்கு பொறுப்படுத்த தொழிலதிபராக இன்னைக்கு அபிராம் நம்மளுக்கு மத்தியில வந்திருக்காரு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னா 5K கார் கேர் திறந்த இடங்களில் எல்லாம் ஓபன் பண்ண இடங்கள்
நிறுவனங்கள் எல்லாம் மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்கிறதுனால தான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வேர்ல்டு லீடிங் கார் கேர் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு அருமையான விருதை நம்ம வைகே கார் கேர் வாங்கியிருக்கோம். அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம். நம்ம வைகே கார் கேர் செய்த விஷயம் நம்ம நாட்டுக்கும் பெருமை. நம்ம வைகே கார் கேர்னால நாங்களும் பெருமை அடைகிறோம். ஒவ்வொரு கார்களும் புதுமை அடையுது. இது இதனால எத்தனை வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு, சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்திய சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்திய வைகே கார் கேர் நம்ம ஊர்லயும் கண்டிப்பா சிறப்பா வந்திருக்கு. இன்னும் ஒரு வருடத்துல நம்ம அபிராம் 5000 மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பான சேவையும் 500 ஏஎம்சி வாடிக்கையாளர்களையும் உருவாக்கி இதே இடத்துல ஒரு பெரிய வெற்றிகரமான திருவிழாவை கண்டிப்பா நடத்துவாரு. அதற்கு நான் அபிராம் சார்பா எல்லாத்தையும் வருக 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 என அந்த திருவிழாவிற்கும் வரவேற்பு கொடுத்து, அதே போல வைகே கார் கேர் பத்தி சொல்லணும். வைகே கார் கேர்னா என்ன அப்படின்னா, காரை புதுசா வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில மட்டும் நான் சொன்னேன். அதாவது இன்னைக்கு நம்ம கார் வாங்கினதுக்கு அப்புறம் கார்கள் நிறைய இடங்கள்ல பயன்படுத்துவோம், நிறைய கிளைமேட்ல பயன்படுத்துவோம். பனி, மழை, வெயில் எல்லாத்துலயுமே நம்ம காரை பயன்படுத்துவோம். நைட்டு, பகல், மதியம் எல்லா சூழ்நிலைகளிலும் பயன்படுத்துவோம். நிறைய பேர் உட்காருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி பல பேர் உட்காருவாங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கிற பைக்கு நம்ம கார் பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள், காரை கொண்டு போய் நம்ம வெயில நிறுத்த வேண்டியது வரும், மலையில ஓட்ட வேண்டியது வரும், பனியில் ஓட்ட வேண்டியது வரும். மலையில் ஓட்டும் போது காருடைய அண்டர்பாடியில சேத்து தண்ணியில போகும்போது அண்டர்பாடி துரு பிடிச்சிருச்சுன்னா காருடைய வாழ்வார், அதாவது அந்த லைஃப் டைம் அப்படின்னு சொல்ற அந்த வாழ் நேரம் ரொம்ப குறைஞ்சிடும். அதே போல காரை வெயில்ல நிறுத்தணும் அப்படின்னா காருடைய பெயிண்ட் பார்த்தா டல்லாக ஆரம்பிச்சிடும், மங்கள் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்மளே பார்த்துருப்போம், சொர சொரன்னு இருக்கும், ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னம்னா, அந்த கார் பெயிண்ட்ல அந்த சன்ரைட் படப்பட, அதே போல நம்ம ஒரு சிக்னல்ல நிக்கிறோம், அது நம்மளுக்கு முன்னாடி போற காரோ பஸ்ஸோ கரியமில வாயு ஒரு கீர் கவர்மெண்ட் பஸ் போட்டாங்க அப்படின்னாலே ஒரு நல்ல நிறைய கருப்பான புகைகள் இப்ப சில பஸ்ஸுகளில் வர்றதை நம்ம கவனிச்சிருப்போம். எல்லா பஸ்ஸுகள்லையும் கிடையாது, சில பஸ்ஸுகள்ல அது நேரம் நம்ம கார்ல படையில காருடைய பெயிண்ட் டல்லாக ஆரம்பிச்சிடும். அதே போல வைப்பர் நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம், மழை காலத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன ஆரம்பிக்கும்னா வைப்பர் மார்க் வந்துடும். அப்ப நைட்டு டிராவல் பண்ணும்போது ஆப்போசிட் வண்டி கிளார் அடிக்கும். மதியம் டிராவல் பண்ணும்போது சூரியன் இந்த அதாவது ஒரு 60 டிகிரியில் இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்ல கிளார் அடிக்கும். அப்ப முன்னாடி நம்மளுக்கு அந்த விசன், அந்த பார்வையில் ஒரு தெளிவு இல்லாதனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்னொன்று உடனே கண்ணாடியை ரீபேக் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் வைகே கார் கேருடைய சேவைகள். அது கூட நம்ம ஊர்களில் எல்லாம் எலி பெருச்சாலியுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா மழை காலத்துல என்ன ஆகும்னா, அந்த எலி சூடான இடங்களை தேடி வரும். ஏன்னா அதுக்கு குளிர் ரொம்ப அதிகமாகிடுச்சதிலும் அந்த வண்டியை நம்ம டிராவல் பண்ணிட்டு நின்றதிலும் ஏசி நம்மளுடைய என்ஜின் ரூம் தான் நல்லா ஹீட்டா இருக்கும். அதுல உட்கார்ந்ததிலும் வாய் நம்ம இருக்கும், கடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லா வாரியும். அதனால கண்டிப்பா நம்ம பல லட்சம் ரூபாயும் பல நாட்கள் நம்ம காரை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு எல்லாமே வைகே கார் கேர்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல, அதாவது அஃபோர்டபுள் பிரைஸ்னா ஒரு பட்ஜெட்டட் பிரைஸ்க்குள்ள இந்த காரை எலி காரை கடிக்காம இருக்கிறதுக்கு வாரண்டி. அதே போல காரை நீங்க எங்க நிறுத்தினாலும் சரி, கார்ல ஒரு வேளை ஸ்கிராட்சை யாராச்சும் போட்டாலும் ஸ்கிராட்ச் வராமல் இருக்கிறதுக்கான செராமிக் கோட்டிங் PPF. அதே போல நம்ம காருக்குள்ள எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் பாக்டீரியா வைரஸ் நம்மளுடைய ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தேவையான இன்டீரியர் கிளீனிங், ஓசோன் தெரப்பி. இந்த மாதிரி காரை வாங்குறது தான் நீங்க, கேர் பண்றது நாங்க. கார் இஸ் யுவர்ஸ், கேர் இஸ் அவர்ஸ். அதாவது நீங்க எத்தனை கார் வேணாலும் வாங்குங்க, அந்த காரை புதுசாகவும் நல்ல மைலேஜோடவும் என்னைக்குமே புது கார் மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வைகே கார் கேரை என்னைக்குமே பயன்படுத்திக்கங்க. இது நம்ம நிறுவனம், நம்ம கார்களை புதிதாக மெயின்டைன் பண்ண வந்த ஒரு அருமையான நிறுவனம். அதை உண்மையிலே அப்படிதான் மிக சிறப்பா தேர்ந்தெடுத்து, இது குறிப்பா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்ல க்ரோயிங் ஆகிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி. நாளுக்கு நாள் தினத்துக்கு தினம் கார்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. வாங்கின காரை புதுசா மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம வைகே கார் கேர் நம்ம வந்திருக்கோம். இந்த மாதிரி 90க்கும் மேற்பட்ட சேவைகளை கொடுத்து கொண்டிருக்கும் நம்ம வைகே கார் கேர் நிறுவனத்தை இந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயில இருந்து ஆண்டர்பிரனரா ஒரு புது பொறுப்பு,
சுறுசுறுப்போட நம்மளுடைய அபிராம் இங்க வந்து துவங்கி இருக்காரு. பலர் வந்து ஒரு 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 அருமையான நிறைய வெற்றிகளை அவர் பெறணுங்கிற நம்மளுடைய ஆசீர்வாதங்கள். அதே போல நம்ம எல்லாரும் கார் வச்சிருக்கோம்னா இந்த காரை கேர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடி வச்சிருக்கோம், பாடியை கேர் பண்ணா தான் பாடி லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சேர்ந்தவே காரை மெயின்டைன் பண்ணா காருடைய ப்ரொடக்டிவிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே போல காருடைய ரீசேல் வேல்யூ அதிகமாகும். போற இடத்துல எல்லாம் நம்ம கார் கிளீனா இருக்குன்னா நம்மளுடைய இமேஜும் கௌரவமும் அது அடங்கி இருக்கு. இன்னைக்கு ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆள் பாதி கார் பாதி. நம்ம யானை ஒரு முன்னே மணி ஓசை ஒரு முன்னேங்கிற மாதிரி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய கார் நம்ம யாருங்கிறத சொல்லிடும். அதனால காரை ரொம்ப சூப்பரா வச்சுக்கோங்க. நம்மளுடைய பர்சனாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கிளீனான கார், அதாவது கிளீனினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு தி காடினஸ். கடவுளுக்கு அடுத்தபடியாக சுத்தமுள்ள இடத்தில் தான் கடவுளே வர்றாரு. அந்த மாதிரி நம்ம காரை ரொம்ப கிளீனாகவும் அதே போல ரெஃப்ரெஷ்மெண்டாகவும் வச்சு நிறைய வெற்றிகரமான பயணங்களை மேற்கொள்ள அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. YK Car Care CEO and ஃபவுண்டர் அவர்களுக்கும் இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து கார் வச்சுருக்கிறேன். அதை வந்து காரை வந்து கொஞ்சம் சோம்பேறி மாதிரி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பெருசாக நம்ம வெளியே வேணால் லேசாக ஒரு தடுத்துக்கிறோம். இன்னர் கிளீனிங் நம்மளால் வந்து இன்சைடு வந்து பண்ண முடியாது. எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறா, ஒரு 3-4 வயசில். அவள் அப்பா நல்ல சென்னையில் வந்து YK Car Careனுடைய ஒரு கஸ்டமரு. அதனால் அவங்க கார் நல்லா இருக்குது. இங்கே வர நேரத்தில் பேத்தி தாத்தா குப்பை வண்டி அப்படின்பான். உண்மையான நடக்கக்கூடிய விஷயம். அவள் அப்படி சொல்லியிருக்கிறோம். நான் YK Car Care நம்ம ஊரில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நெட்டில் பார்த்து சர்ச் பண்ணி பார்த்தா இங்கே இல்லை. அப்புறம் திருநெல்வேலி ஈவன் கோயில்பட்டியில் கூட ஒரு பிரான்ச் இருக்குது. அதான் இங்கேருந்து அங்கே போக முடியாது. சரி, இங்கே நமக்கு பிரான்ச் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த 6 மாதமாகவே எனக்கு ஐயோ YK Car நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சேன். ஒரு வாடிக்கையாளராக சேருவதற்கு நமக்கு ஒரு பிரான்ச் இங்கே இல்லைன்னு நினச்சிருந்தேன். கொஞ்சமாக நம்ம மருமகன் திரு அபிராம் வந்து ஏற்கனவே தொழில் முனைவராக ஆகிறதுக்காக அவரும் பிளான் பண்ணி YK Car செலக்ட் பண்ணார். உடனே வாழ்த்துக்கள், கண்டிப்பாக பண்ணுங்கன்னு சொன்னேன். அதில் இந்த நிறுவனம் YK Car நம்ம நிறைய ஏறி பார்த்தோம். அவங்க நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல வாஸ் மட்டும் நம்ம காரை கேர் பண்ணக்கூடியதை பற்றி நான் பார்த்துருக்கிறேன். இப்போ இதை பார்க்கும்போது தான் நிறைய அவங்க மற்ற செயல்களிலும் நல்ல செயல்களில் ஈடுபடுறது தெரியுது. மென்மேலும் வளர என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் அபிராம். ஸோ பேசிக்காக நான் ஒரு சிவில் இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தேன். ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மீன் டைம் இன்னொரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்குமா, எது வந்து ஒரு பீப்புளோட லைஃப்ஸில் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரொம்ப கீனாக நான் வந்து வாட்ச் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த டைமில் நான் சென்னையில் இருக்கும்போது தான் என்னோடய காரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து YK Car Care அப்படின்றது ஒரு நல்ல பிராண்டான ஒரு இது இருக்குது. ஒருவர் இவங்ககிட்ட 100+ சர்வீசஸ் இருக்குது. இப்படி ஒரு பெரிய வாஸ்டான சர்வீசஸ் இருக்கிற கம்பெனி இந்தியா லெவல்லே வேறு எதுவுமே இல்லை அப்படின்றத நான் அப்போ தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ இன்னும் கீழாக நான் உள்ளே இறங்கி திருவான்மூர் ஷோரூமு, அப்புறம் பள்ளிக்கரணை, அப்புறம் ஒரு அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி, ஒவ்வொரு பிரான்ச்சாக வந்து இன்னும் கீனாக வாட்ச் பண்ணும்போது என்னென்ன மிஷினரி ஒர்க் கொடுக்குறாங்க, ஸோ எது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி, இவங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி வந்து இது ஒர்க் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணேன். அப்புறம் தான் நம்ம ஏன் இந்த பிஸ்னஸை எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல குளோபல் லெவலில் கொண்டு போக வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம அப்படின்றத வந்து நான் யோசிச்சேன். ஸோ ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து இந்த பிரான்ச் அப்புறம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்து எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ
ஸோ இப்போதைக்கு வந்து கார் வாட்டர் வாஷு, பாலிஷு, செராமிக் கோட்டிங், பிபிஎஃப், கிராஃபின், அப்புறம் அண்டர்சேஸ் பாடி பெயிண்டிங், அப்புறம் இன்டீரியர் என்ரிச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவலில் தான் வந்து இந்த பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒருவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணிவிட்டு ஏசி இஷ்யூஸ் வர்றவங்களுக்கு, அப்புறம் ஹெட்லைட் இஷ்யூ வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் மூலயமா இது பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாம் இறைவனுடைய திருவருள். அத்தனையும் நாம் எடுக்கின்ற முயற்சியை வெற்றி கொடியாக பறக்க விடுகின்ற வைகே கேர் ஸ்தாபனம் தூத்துக்குடிக்கு புதுமையான அறிமுகமாக இருந்தாலும் நாம் நல்ல காலத்தில் அதை பிடித்து கொண்டோம். வைகே கேர் கம்பெனி காரை மட்டும் சாதனைப்படுத்துகிறது, சுகாதாரப்படுத்துகிறது என்ற குறிக்கோள் இல்லாமல் இந்த தேச வளர்ச்சியினுடைய சக்தியாக ஒவ்வொரு இளைஞனும் தன்னை எழுத்து வருகின்ற மகாபெரும் சக்தியாக இன்னும் இன்னும் வளர்கின்ற நிலையோடு மாணவர்கள் குலாம் நம்மை கைநூக்குகின்ற காலகட்டத்தில் இன்னும் தொடர்புகளை அதிகப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஏகாத்ம மானவாதம் என்று சொல்லுகின்ற தீனதயாள் உபாத்தியாயனுடைய சொல்லுக்கு ஏற்ப கோவை நமக்கு தந்திருக்கிறது கார்த்திக் அவர்களை. கார்த்திக் நமக்கு வரப்பிரசாதம், அதை பயன்படுத்துவது நமது கடமை. தூத்துக்குடி நகர மக்கள் பொதுவாக ஆதாயம் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற கருணையின் நிலைதான் இருந்தது. இனி அந்த நிலை இல்லை. எதனையும் பொதுமக்களுக்காக சமுதாயத்தில் தனி நிகராக நின்று செயல்படுகின்ற ஆத்ம பிரஞானம் கொண்ட வைகே கேரனுடைய சிஎஸ் சகோதரர் கார்த்திக், டாக்டர் கார்த்திக் அவர்களை வாழ்த்துவதில் பெருமையும் பெருமிதமும் நன்கு அளிக்கிறேன். நேற்று வரை கார்த்திக் என்பவர் அறிமுகம் இல்லாதவர். இன்று எங்களது குடும்பத்தின் சகா, எங்கள் குடும்பத்தின் சகா என்று கூறி வெற்றியை பெறுவோம், விரைந்து செல்வோம், தேசத்தை காப்பாற்றுவோம், சமுதாயத்துக்கு நமது பலனை பயன்படுத்துவோம் என கூறி விடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றி நமதே.